Hello friends, welcome to our channel Mr Jabastin. நம்ம சேனல்ல ரெகுலரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டடா நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ GEO. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா SEO அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம். SEO in 2025. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு. நிறையவே கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த வரிசையில் GEOனா என்ன, அதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் as a டிஜிட்டல் மார்க்கெட்டரா. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் A to Z பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் GEO அப்படின்ற ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதாவது SEOனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், இது ஜெனரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இப்போ ஏன் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கணும்னா AI தான் ஃபியூச்சர் அப்படின்றது நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதை நீங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படி பார்த்தா நம்ம இன்னமும் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம வெப்சைட்டுக்கு SEO பண்ணுறது ஒரு டைம் வரைக்கும் ஓகே, கண்டிப்பாக வந்து டிராஃபிக் கொடுக்கும், எல்லாமே ஓகே. நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி அதுவும் இப்போ கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறது கிடையாது, ChatGPT மூவ் ஆகிட்டாங்க, இல்லை வேறு ஒரு டூலுக்கு. இன்ஃபேக்ட் கூகுளே நீங்கள் சர்ச் பண்ணுங்களேன் ஏதாவது ஒரு விஷயம், அதுவே ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா பண்ணுது, என்னோட Gemini AI டூவில் இது விளக்கம் கொடுத்துருக்காங்க, போய் படிங்க அப்படின்ட்டு அதுவும் அதோட AI டூவில் புஷ் பண்ணுது. இப்போது நம்ம என்ன பண்ணால் நம்மளோட வெப்சைட்டை வந்து SEO பண்ணால் என்ன அர்த்தம், கூகுளோட சர்ச் இன்ஜின் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணுறோம். கீவேர்ட்ஸ் போகிறது, ஆப்டிமைஸ் லைக் ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன், ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன், யூஆர்எல் பேஜோட யூஆர்எல் ஆப்டிமைஸ் பண்ணுறது, அப்புறம் ஜென்ரேட் சில ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது. இதெல்லாமே ஏன் நம்ம மெனக்கிட்டு பண்ணுறோம், கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் பண்ணால் தான் அந்த கூகுள் சர்ச் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளோட வெப்சைட்டை மேலே கொண்டு வரும். இப்போது AI இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெப்சைட்டை மாடிஃபை பண்ணியே ஆகணும், இல்லைனா நமக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் AI இன்ஜின் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT வந்து ஒரு பெரிய ஒரு கடவுள்லாம் இல்லை, வானத்துலேருந்து குதிச்சப்பெல்லாம் கிடையாது. அந்த ஒரு மனுஷன் தான் அந்த ஒரு ChatGPTன்ற ஒரு விஷயத்தை டியூன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ChatGPT நான் ஒரு கேள்வி கேட்குறேன் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெயிட் லாஸ் ஓரியன்டாக ஒரு இது கேட்குறேன். நான் மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கலான்னு இருக்கேன். ஸோ ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது நான் அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெயிட் லாஸ் எய்ம் பண்ணிங்கன்னா ஃபாஸ்டிங்கில் எதுவுமே எடுக்கக்கூடாது, தண்ணி பிளாக் காஃபியே தவிர அப்படின்னு ChatGPT எனக்கு அவுட்புட் கொடுக்குது. ஓகேவா, இது ரிப்ளை வருது என்னென்னா, நீங்கள் வெயிட் லாஸ்க்கு எய்ம் பண்ணி நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்கன்னா எக்காரணம் கொண்டும் தண்ணி, பிளாக் காஃபி, லெமன் வாட்டரும் சுகரு எதுவுமே கலக்காமல், காஃபியும் பார்த்தீங்கன்னா மில்க்கு எதுவுமே போடாமல் நீங்கள் குடித்தா மட்டும்தான் வெயிட் லாஸை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும், இல்லைனா அது வெயிட் லாஸ் தண்ணி அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு ரிப்ளை வருது. இது எப்படி அந்த ChatGPT தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணியிருந்தாலும் இந்த கொஸ்டினை போட்டு சர்ச் பண்ணாலும் குவாரா, அப்புறம் சில வெப்சைட்டில் ஆர்டிகல் எழுதியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆர்டிகல்ஸு, ஸோ ஒரு 20-25 கோராவில் கொடுத்துருக்க இந்த கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு தான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை ரிப்ளையாக கொடுக்குது ChatGPT. இப்போ புரிஞ்சதா? ChatGPT ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி கூகுளில் இருக்க வெப்சைட்டில் இருக்க ஆர்டிக்கலில் இருக்க இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் வந்து குவாரா மாதிரி பிளாக்ஸில் நம்ம பேசிக்கிற விஷயங்களை வச்சு தான், ஒரு டாக்டர் பேஷண்ட் பேசிப்பாங்க, அந்த ரிப்ளை கண்டென்ட்லாம் வச்சு தான் இந்த ஒரு ரிப்ளை சொல்லுது. நீங்கள் வெயிட் லாஸ் எய்ம் பண்ணி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக தண்ணி, பிளாக் காஃபி, லெமன் வாட்டர் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரிப்ளை வருது. ஸோ எனக்கு அது கன்சூமராக அதெல்லாம் தெரியாது, ChatGPT கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ChatGPT கொஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், இந்த வெப்சைட் போய் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை ரெஃபர் பண்ணுது. என்ன வெப்சைட்டு, அது எந்த வெப்சைட்டை ப்ராப்பராக ஆர்கானிக்காக ரிசர்ச் பண்ணி ரெஃபர் பண்ணிச்சோ அதை கொடுக்குது. சரி சார், அப்போ அது எப்படி சார் அந்த வெப்சைட்லாம் ரெஃபர் பண்ணுது, ChatGPT எந்த பேசிஸில்? ஏன்னா கண்டிப்பாக ஒரு வெப்சைட் ரெஃபர் பண்ணால் அதுவும் ஒரு ப்ரையாரிட்டி வச்சுருக்கலாம். சேம் கூகுள் சர்ச் இன்ஜினில் என்னென்ன இருக்கோ ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணோனையும் அதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோம். அவ்வளோதானே சார். அப்போ நம்ம கூகுளுக்கு SEO பண்ணி ப்ராப்பராக வச்சிருந்தாலும் நம்ம வெப்சைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக AI டூல் வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு நம்மளதும் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கூகுளோட சர்ச் இன்ஜினுக்கு நீங்கள் SEO பண்ணுற மாதிரி இதுக்கும் சில விஷயங்கள் நம்ம வெப்சைட்டில் மாடிஃபை பண்ண வேண்டி இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ் தான் இருக்கும் GEOன்ற அப்படின்ற ஒரு கான்செப்டே. இன்ஃபேக்ட் அதில் நாங்கள் இப்போ தான் வந்து ரிசர்ச் பண்ணி சில விஷயங்கள்லாம் எங்கள் கிளைண்ட்டோட வெப்சைட்டில் போட்டு பார்த்து அதில் என்னென்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் இனிமேல் உங்களுக்கு இன்டென்ட் பையஸ், ஆல்ரெடி பழைய வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ இன்டென்ட் பையஸ்னால் யார், இம்பல்ஸ் பையஸ்னால் யார், எனக்கு ஒரு பொருள் வாங்கணுன்ற மைண்ட் செட்டில் ஒரு விஷயம் தேடுறேன், என்னோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டார்க் சர்க்கிள் இருக்குது கண்ணில், ஹவு டு ரிமூவ் டார்க் சர்க்கிள் ChatGPT சர்ச் பண்ணும்போது டார்க் சர்க்கிள் வந்து இந்த மாதிரி ரீசன்லாம் வருது, நீங்கள் ஒழுங்காக சாப்பிடுங்க, ஒழுங்காக ரெஸ்ட் எடுங்க, வேணும்னா இந்த ப்ராடக்ட்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, வாங்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டோட URL ரெஃபர் பண்ணணும். ஃபியூச்சரில் மேபி இன்னும் 1 இயர் கூட ஆகலாம், 1 இயரில் கூட முடிஞ்சிடும். அந்த மாதிரி சமயத்தில் நம்மளோட வெப்சைட்டையும் ரெஃபர் பண்ண வைக்கிறதுக்கு தான் நம்ம GEOன்ற விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, கண்டிப்பாக நீங்களும் ரிசர்ச் பண்ணுங்கள். நானும் ரிசர்ச் பண்ணி அந்த இம்ப்ளிமெண்ட் ஸ்டேஷனில் இருக்கேன். எனக்கு ரிசல்ட் என்னென்ன வருது, ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்றத நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை ஏன் நான் மெயினாக உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, SEOன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதோட ட்ராபேக்ஸ் என்ன, அதை நம்ம இன்னமும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் கார்டு கூட கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
அதே மாதிரி GEO அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம வந்து அதை மட்டுமே ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நினைக்க வேண்டாம். இதுவும் ஒன் ஆஃப் த மார்க்கெட்டிங் 360 டிகிரியில் மார்க்கெட்டிங் பண்ணும்போது GEOவும் இப்போ ஆட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் செய்யணும். ஸோ இப்போ GEO அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், வெப்சைட்டில் என்னென்ன ஆப்டிமைஸ் பண்ணணும், அது எல்லாமே நான் ஒரு சீரீஸாக போடலான்னு இருக்கேன். ஸோ அது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்கள். அந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.